சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீன்லேயே காஃபி கொண்டுட்டு வர சொல்லி விஜயா மீனா கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பழைய பாலாக இருக்குது, எப்படி போட முடியும்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பரவாயில்ல, நீ எப்படியாவது எனக்கு காஃபி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுவாங்க. அப்போ ஸ்ருதி சொல்லுவாங்க விஜயா கிட்ட, பழைய பாலெல்லாம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடும், அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும். உடனே விஜயா சொல்லுவாங்க, இல்லை எனக்கு ஒன்றும் வேணாம், பால்லாம் வேணாம், மீனா நல்ல பாலில் எனக்கு காஃபி போட்டுட்டு வந்தாலுமே அவள் வயிற்றுச்சல்லே எனக்கு உடம்பு முடியாமல் போயிடும், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் சொல்லுவாங்க, நம்ம வீட்டுக்கு நியூமராலஜிஸ்ட் வரப்போகிறாங்க பேர் வைக்கிறதுக்காண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முத்து காமெடியாக கேட்பாங்க அவங்க அப்பாட்ட, ஏன்ப்பா நீ தான் மனோஜுக்கு பேர் வச்சுட்டு அப்புறம் என்ன திருப்பி பேர் வைக்க வராங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மனோஜ் சொல்லுவாங்க, எனக்கு இல்லை வீட்டுக்கு பேர் வைக்க வராங்க, இப்போல்லாம் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, நியூமராலஜிஸ்ட் பார்த்து கரெக்டாக பேர் வச்சாதான் நல்லாயிருக்கும் வீடு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் நியூமராலஜிஸ்ட் வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாஸ்துப்படி என்ன பேர் வைக்கலாங்கிறதெல்லாம் யோசிப்பாங்க. பேர் எப்படி வைக்கணும்னு கேட்கும்போது ரோஹிணி, மனோஜ், விஜயா இவங்க 3 பேர் பேரையும் வச்சு கலந்து ஒரு பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முத்து சொல்லிட்டு இருப்பாங்க, இப்போ கூட நீங்கள் அப்பா பேரை சேர்க்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பேரோட பேரில் இருந்து ஒரு எழுத்தை எடுத்து ரோஜா இல்லம்னு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே எல்லாருமே பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ டக்குன்னு முத்துக்கு ஒரு யோசனை வரும். உடனே சூப்பர், இந்த பேரையே வைங்க, ஏன்னா ரோஜாங்கிறது பூ பேர், ஈனா தான் பூக்கடை வச்சிருக்கா, அவள் தான் கஷ்டப்பட்டு பூ கட்டி எல்லாம் விற்று இந்த வீட்டை கட்டியிருக்கா அப்படிங்கிற மாதிரி பேர் வரும், சூப்பர் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உடனே விஜயாவுக்கு கடுப்பாயிரும், இந்த பேர்லாம் ஒன்று வேணாம், வேறு பேர் வைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே நியூமராலஜிஸ்ட் வேறு பேரை யோசித்து பார்த்துட்டு ரோஹிணிலேருந்து ரோ, மனோஜ்லேருந்து மா, விஜயாலேருந்து யா, இந்த 3ஐயும் சேர்த்து ரோமையா இல்லம்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாரும் திருன்னு முழிப்பாங்க, என்னது ரோமையான்னு பேர் வைக்கிறாங்க அப்படின்ட்டு. உடனே மனோஜும் ரோஹிணியும் ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்றவாங்க, விஜயாவும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்போ முத்து கேட்பார், இது என்ன பேர், ரோமையா, ராமையா, மாமியா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க கிண்டல் பண்ணி. அதுக்கு நியூமராலஜிஸ்ட் சொல்லுவார், இது வேறு மொழியில் இதுக்கு அர்த்தம் நிறையா இருக்குது, நல்ல பேர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விஜயா இந்த பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் இந்த வீட்டுக்கு ரோமையா இல்லம்னு போர்டு அடிங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ரெடி பண்ணிடுவாங்க. அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25,000 பில்லு போட்டுருவார். அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. அடுத்து மனோஜ் சொல்லுவார், இந்த வீட்டில் பேய் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு லேடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே எல்லாரும் அதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த லேடி வருவாங்க. வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஒரு மாதிரி அதிர்ச்சியோடய உள்ளே வருவாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோடில் என்ன ப்ரோமோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ளே பேய் ஓட்டும் போது அவங்க சொல்லுவாங்க, இப்போ வீட்டில் இருக்க எல்லா விளக்கும் அணைஞ்சிட்டு நான் வச்சிருக்க விளக்கு மட்டும் எரிஞ்சுன்னா அந்த வீட்டில் ஒரு ஆத்மா இருக்குங்கிறது உண்மை அப்படின்பாங்க. அவங்க சொன்ன மாதிரியே எல்லாம் ஆகுற மாதிரி காமிப்பாங்க. எல்லாரும் பயப்படுற மாதிரி காமிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.